Hi everybody. கோமாளிகளின் கூடாரமான தாவேகா கோமாளிகளின் தலைமை சோக்கரான விஜய். முக்கிய குறிப்பு, இந்த வீடியோவை சிரிக்காமல் பார்ப்பவருக்கு சுறா பட விசிடி இலவசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. விஜய் அவர்கள் தலைவருடைய பேருக்கும் புகழுக்கும் கலங்க விளைவிக்கணும் அப்படின்னு ரசிகர்களை வச்சு என்னென்னலாம் ட்ரோல் பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சமூக வலைதளங்கள்ல புதுசா மாஃபியா அப்படின்னு இவர் கோல்டு காயின் கொடுத்து ஒரு மாஃபியா கும்பலை ரெடி பண்ணாரு. இவங்க என்னென்னலாம் வேலை பண்ணாங்க அப்படின்றது தெரியும். தலைவருடைய படங்களை மட்டம் தட்டுறது, தலைவருடைய வசூலை குறைச்சி சொல்றது, அவருடைய படங்கள் வசூல அதிக சொல்றது, இப்படிலாம் பண்ணாரு. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க இப்படியெல்லாம் ஒரு மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு. அதனால அங்க இவருடைய பாட்சா பலிக்கல. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, மக்களை ஏமாத்து. அரசியலுக்கு வந்துட்டாரு சரியும். யாருக்காவது அரசியல் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா ஜீரோ தான். ஒரு சீட்டு கட்டு ரம்மி விளாட்னாலே அதுக்கு 11 சீட்டு தேவை. அந்த 11 சீட்ல அது குயினு, கிங்கு, இதுமாரி ஜாக்கு, இதுமாரி நிறையா இருக்குது இல்லைங்களா. இந்த 11 கார்டில் ஒரு 2-3 ஜோக்கர் இருக்கலாம். ஆனால் இந்த தாவேகா கட்சியில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே ஜோக்கராகவே இருக்குது. முழுவதுமே ஜோக்கராக இருந்தால் எப்படிங்க ஆட்டம் ஜெயிக்க முடியும்? இதுதாங்க தாவேகாவுடைய நிலைமை. எல்லாருமே கோமாளியாக இருக்கிறாங்க. அந்த கோமாளிக்கு தலைவர் நம்ம தலைமை ஜோக்கராக விஜய் இருக்கிறாரு. அவரை மேடையில் வச்சு அவரையே வச்சு செய்கிறாங்க அப்படின்றது அவருக்கே தெரியல. அவர் அதை சீரியஸாக பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலைங்க, செய்தியில் வந்திருக்கு. வேணா அந்த வீடியோ ஒரு கிளிப் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் கோமாளிகளின் கூடாரமான தாவேகா தலைமை ஜோக்கரான விஜய். அதுக்கப்புறம் அவங்க பேசுனதெல்லாம் ஹைலைட்டுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவரு கட்சி ஆரம்பிச்சு வெற்றி விழா கொண்டாடினாரு, அப்புறம் ஓராண்டு நிறைவு விழா கொண்டாடினாரு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ செயற்குழு கூட்டம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கோமாளியாக இருக்காங்க. அந்த கோமாளிக்கெல்லாம் இவர் ஜோக்கர், தலைமை ஜோக்கராக விளங்குறாரு விஜய் அப்படின்னு. இது போல நிறைய விசேஷங்கள் வச்சு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு மக்கள் இப்போ கருத்து தெரிவிச்சதா அந்த சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. மெம்மே கம் மெம்மே கோ, ஐ கோ ஃபார் எவரிவேர் அப்படின்னு சொன்னவர் இதோட முடிச்சுட்டு போயிட்டு இருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் ஹைலைட்டு. இது வில்லியம் பிளேக் அப்படின்ற ஒரு போயம் எழுதியது அப்படின்னு ஒரு வடையை சுட்டு போட்டார். அதுக்கப்புறம் நம்ம தலைவர்னு சொன்னாங்க, அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவர் எழுதவே இல்லை. இதுதாங்க இவர் எவனோ எழுதி கொடுத்தத அப்படியே படிச்சா இப்படிதான். அவர் மனப்பாடம் செய்து வந்த ஸ்கிரிப்ட் மறந்து போச்சுன்னா உடனே சிறிது நேரம் ஹாஹா. இதுக்கு இடையில அவரு மனப்பாடம் செஞ்சுட்டு வந்துட்டு மறந்து போச்சுன்னா ஆஹா அப்படின்னு கையை தட்டி அவரே சிரிச்சுக்குவாரா. இதை பார்த்த விசிலடிச்சா குஞ்சுகள் உடனே எழுந்து விசிலடிப்பாங்களாம். இன்னமும் சொல்லியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சீரியஸா அங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்பப்போ விஜய் என்ட்ராயி காமெடி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில பேச்சு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா சீரியஸா கதை போய்கிட்டு இருக்கும். அப்போ நடுவில் பாத்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி காமெடி போகும். அது போல இங்க விஜய் அவர்கள் காமெடி பண்ணிட்டு போறாரு அரசியல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எவ்வளவு சீரியஸா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஊடால வந்து காமெடி பண்ணிட்டு போறாரு. ஏன்னா அவர் நேரடியா பாத்தீங்கன்னா அவருக்கு போட்டியாளர் ஸ்டாலின் தானா. எப்படி நம்ம சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியா இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரோ அதே ஃபார்முலாவை இங்கேயும் ஃபாலோ பண்றாரு. ஆனா அங்க ரஜினிகாந்த் அவர்கள் நல்லவர், அதனால அவரு எதுவுமே பண்ணல. ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, ஜாக்கிரதை, ஓகேங்களா. எல்லாம் தலைவர் போல கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம புசி ஆனந்த் சார் அவர் பேசுறாருங்க. 700 கோடி பேரு சமூக வலைதளங்களை தேடுறாங்களாம் இந்த தலைவரை விஜய் அண்ணனை, ஓகேங்களா. 700 கோடிங்க, 1 கோடி 2 கோடி இல்லை அப்பு, 700 கோடி அப்பு, ஓகேங்களா. இது எப்படி இருக்குங்க? யாரும் சிரிக்கல, சிரிக்கக்கூடாது, சீரியஸ். அதுக்கப்புறம் சொல்றாருங்க பலூன், ஒரு பலூன் கதை சொன்னாரு பாருங்க. பலூன் ஏதோ ஒரு போராட்டமாங்க, அதுல ஏதோ போலீஸ் வந்தாங்களா, ஏதோ கட் பண்ணி விட்டுட்டாங்க, பலூன் பறந்து போயிடுச்சு. அதுல சொன்னார் பாருங்க, அந்த பலூனுக்கு ஒருத்தர் அழுது இருந்திருந்தாராம். அழுதுன்னு இருந்து ஏன்னு கேட்டா அதுல வந்து நம்ம விஜய் அண்ணாவுடைய போட்டோ பதிக்கப்பட்டிருந்து அந்த பலூன் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாராம். அதுக்கு இவர் சொல்றாரு, அந்த பறந்து போன பலூனை
வழக்கறிஞரை வச்சு கேஸ் போட்டு அந்த பலூனை மீட்டு வரான். பாருங்க, யாரும் சிரிக்க கூடாது. ஓகே, சீரியஸ். அது இல்லாம பார்க் கவுன்சில் வர வைக்க போறாங்களாம். அது ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க. அதோட ஒருத்தவர், அவர் யாரு, லயோலா மணி. நான் கூட லயோலா மணின்னு உடனே லயோலா காலேஜுடைய ஓனரோன்னு நினைச்சேன். இல்லைங்களாங்க, அவர் 3 வருஷம் படிச்சதுல 3 நாள் தான் அவர் காலேஜுக்கே போனாராம். ஆனா அவரு லயோலா மணி அவர் பேர். ஓகே, அது வச்சுங்க. அந்த தற்கொலை பேசுது ஒரே தலைவர், ஒரே தளபதி அவங்க விஜய் அண்ணா. அது மட்டும் இல்லைங்க, அவர் தான் வந்து வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு சொல்றாரு விஜய் அண்ணா. அதையும் பாராட்டுறாரு அந்த விஜய் அண்ணா. எவ்வளவு பெரிய தத்தியா இருக்காருப்பா. உனக்கு ஜனாதிபதி ஆகணுமா இல்ல முதலமைச்சர் ஆகணுமா? அதுவே கன்ஃபியூஷனா இருக்கு அவருக்கு. சரி, ஓகே, என்னவா ஆகுறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கமலஹாசன் சார் என்ன ஆனாரு உங்களுக்கே தெரியும். அப்படித்தான் வீர வசனம் எல்லாம் பேசினாரு. கடைசியா கோமாளி ஆயிட்டாரு. இப்போ அரசியல் கோமாளி. அடுத்தது ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அடுத்தது ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுறாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 1000 கோடி அப்பு 1000 கோடியை விட்டுட்டு வந்துட்டாராம். யாரு? அவங்க அண்ணன் விஜய். இதெல்லாம் எப்படிங்க, ஓவரா இல்லைங்களா? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டாராங்க. ஒரு படத்துக்கு 1000 கோடியாங்க வாங்குறாரு. நீங்களே சொல்லுங்க மக்களே. இப்படியெல்லாம் வடை சுட்டதை ரசிச்சுக்கின்னு உட்காந்துட்டு இருக்காரு. இவர் என்னன்னு சொல்றது? அப்ப அந்த அம்மா சொன்ன போல கரெக்ட் தானே? கோமாளிகளின் கூடாரமான தாவேகா, அதுக்கு தலைமை ஜோக்கர் நம்ம விஜய் அண்ணா. கரெக்ட் தானுங்க? இது போல நிறைய பேசினாங்க, சொல்லிக்கிட்டே போலாம். நீண்ட நெடிய பதிவா போகுது. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சமூக வலைதளம் போங்க, உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொதுக்கூட்ட வீடியோ. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பா தான் இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.